நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதால் இங்கிலாந்து, ஜப்பான் பாதுகாப்புத் தலைவர்களை ஈரான் கண்டிக்கிறது. அமெரிக்க திட்டங்களின் அழகான பிம்பத்திற்கு பின்னால் ஒரு மோசமான யதார்த்தம் உள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலில் குழுவின் பிரதமர் கொல்லப்பட்டதை ஏமனின் ஹவுத்திகள் உறுதிப்படுத்துகின்றனர். சிரியாவில் காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்ற கோரிக்கையை வழக்கறிஞர்கள் மீண்டும் எழுப்புகின்றனர். 12 நாள் போரில் இஸ்ரேலின் மொசாட்டுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் 8 பேரை ஈரான் கைது செய்தது. இனி விரிவான செய்திகள். மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்காக பிரிட்டன், ஜப்பான் பாதுகாப்புத் தலைவர்களை ஈரான் கண்டிக்கிறது. பிரிட்டிஷ் பாதுகாப்புச் செயலாளருக்கும் அவரது ஜப்பானிய பாதுகாப்புச் செயலாளருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை டோக்கியோவில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கை, பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதில் ஆழமான மூலோபாய சீரமைப்பு என்று இரு தரப்பினரும் விவரித்ததை எடுத்துக்காட்டுகிறது. உக்ரைனுடனான மோதலில் ஈரான் ரஷ்யாவிற்கு இராணுவ ஆதரவை வழங்கியதாக மேற்கத்திய நாடுகள் மீண்டும் மீண்டும் கூறுவதும் எழுப்பப்பட்ட விஷயங்களில் ஒன்றாகும். இது அரசியல் ரீதியாக நோக்கம் கொண்டது மற்றும் திட்டவட்டமாக தவறானது என்று தெஹ்ரான் கூறும் குற்றச்சாட்டு. டோக்கியோவில் உள்ள ஈரான் தூதரகம் ஒரு அறிக்கையில், ஈரானுக்கு எதிராக பிரிட்டிஷ் மற்றும் ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர்களின் 2025 கூட்டு அறிக்கையில் எழுப்பப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் தூதரகம் கடுமையாக கண்டிக்கிறது. ரஷ்யா உக்ரைன் மோதலில் ஈடுபடுவதாக கூறப்படும் எந்தவொரு கூற்றையும் ஈரான் தொடர்ந்து திட்டவட்டமாக நிராகரித்து வருகிறது. மேலும் இரு தரப்பினரும் தங்கள் வேறுபாடுகளை அமைதியான வழிகளில் தீர்க்க வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிறது. அமெரிக்க திட்டங்களின் அழகான பிம்பத்திற்கு பின்னால் ஒரு மோசமான யதார்த்தம் உள்ளது. மேற்கத்திய நாடுகளுடனான ஈடுபாட்டைப் பொறுத்தவரை நாட்டில் மிகவும் மென்மையான அரசியல்வாதிகளில் ஒருவராக அறியப்படும் ஜனாதிபதி இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டனுடன் ஒரு புதிய போரின் சாத்தியக்கூறு குறித்து கேட்டபோது இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஜூன் மாதம் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானை 12 நாட்களுக்குத் தாக்கின. ஈரானின் அணுசக்தி, இராணுவம் மற்றும் பொதுமக்கள் உள்கட்டமைப்பை சேதப்படுத்தின. மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஈரானியர்களைக் கொன்றன. ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் சரமாரியான தாக்குதல்களால் பதிலளித்தது. இறுதியில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தலைவர்களை பின்வாங்கி போர் நிறுத்தத்தை கோர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுப்பதே போரின் நோக்கம் என்று வாஷிங்டன் கூறியது. ஆனால் அந்த கூற்றை ஆதரிக்க ஆதாரங்கள் இல்லாதது, போரை நடத்தியது மற்றும் மோதலின் பல்வேறு கட்டங்களில் அது பயன்படுத்திய சொல்லாட்சி ஆகியவை இஸ்லாமிய குடியரசை கவிழ்ப்பதே உண்மையான நோக்கம் என்பதை குறிக்கின்றன. 12 நாள் போரின் போது பெஷிஷ்கியனே ஒரு முறையாவது ஒரு கொலை முயற்சியில் குறிவைக்கப்பட்டார். இஸ்ரேலிய தாக்குதலில் ஹவுத்திகள் குழுவின் பிரதமர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தினர். இந்த வார தொடக்கத்தில் தலைநகர் சனாவில் இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதலில் குழுவின் அரசாங்கத்தின் பிரதமர் கொல்லப்பட்டதை ஏமனின் ஹவுத்திகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சனாவில் வியாழக்கிழமை நடந்த தாக்குதலில் அகமது அல் ரஹாவி மற்றும் பல அமைச்சர்கள் கொல்லப்பட்டதாக ஹவுத்திகள் சனிக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர். குழு கட்டுப்பாட்டில் உள்ள பிளவுபட்ட நாட்டின் பகுதிகளில் பிரதமராக பணியாற்றிய ரஹாவி ஒரு பட்டறையின் போது ஹவுத்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மற்ற உறுப்பினர்களுடன் குறிவைக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய தாக்குதலில் பல அமைச்சர்களும் கொல்லப்பட்டதாக ஹவுத்திகள் தெரிவித்த போதிலும் கூடுதல் விவரங்களை வழங்கவில்லை. சிரியாவில் காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்ற கோரிக்கையை வழக்கறிஞர்கள் மீண்டும் எழுப்புகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்குப் பின்னர் சிரியா தனது முதல் சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை கொண்டாடுகிறது. நாட்டின் உள்நாட்டுப் போரின் போது காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரின் கதி குறித்து நீடித்த கேள்விகளுடன் நாடு போராடி வருகிறது. வருடாந்திர நினைவு தினத்துடன் இணைந்து சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில், டிசம்பரில் அல் அசாத் தூக்கியெறியப்பட்டதிலிருந்து வழக்குகளின் எண்ணிக்கையில் பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சிரிய மனித உரிமைகள் வலையமைப்பு தெரிவித்துள்ளது. அல் அசாத்தின் நீக்கத்திற்குப் பிறகு காணாமல் போன தங்கள் உறவினர்களை கண்டுபிடிக்க முயற்சிப்பதற்காக முன்னாள் தடுப்பு மையங்கள், சிறைச்சாலைகள், பிணவரைகள் மற்றும் வெகுஜன புதைகுழிகள் உள்ள இடங்களுக்கு விரக்தியடைந்த குடும்பங்கள் குவிந்தன. மேலும் புலனாய்வாளர்கள் அரசாங்க ஆவணங்கள், சாட்சி கணக்குகள் மற்றும் மனித எச்சங்களை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அணுகினர். 12 நாள் போரில் இஸ்ரேலின் மொசாட்டுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் 8 பேரை ஈரான் கைது செய்தது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான 12 நாள் போரின் போது
இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட்டிற்கு மூத்த இராணுவ அதிகாரிகள் பற்றிய விவரங்களை அனுப்ப முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 8 பேரை ஈரான் கைது செய்துள்ளதாக அதன் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் மொசாட்டிலிருந்து ஆன்லைன் தளங்கள் மூலம் சிறப்பு பயிற்சி பெற்றதாக குற்றம் சாட்டி IRGC சனிக்கிழமை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.